லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சங்கம் சார்பில் ஆதரவற்ற மாணவர்கள் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3241D லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் குருநாதன் அவர்களின் மனைவி ஜி. கிருஷ்ணவேணி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சத்குரு சேவா மையத்தில் வழங்கப்பட்டது. இதனை மண்டல தலைவர் அரிமா MJF P. ராஜசேகர் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. உடன் டைரக்டரி கமிட்டி சேர்பர்சன் அரிமா MJF R. சோமசுந்தரம், கோயம்புத்தூர் ஜூபிட்டர் உறுப்பினர் அரிமா ERR சந்திரசேகரன் ஆகியோருடன் இருந்தனர். இதனை ஜூபிட்டர் கிளப் தலைவர் அரிமா DGS பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார். அவர்களும் குடும்பத்தினரும் சுற்றத்தாரும் நண்பர்களும் கல்வி புகார் பொன் நெல் கண்மக்கழகு பெருமை இளமை அவர்கள் புரிவாக அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 4ஆம் தேதி காலை உணவு ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற சேவாசிரம் ட்ரஸ்ட்டுக்காக எங்கள் 324 1D மாவட்டத்திலிருந்து ஜூபிட்டர் சங்கத்தில் லைன் பொன்னம்பலம் அவருடைய ஏற்பாட்டால் திருமதி கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காலை உணவு இந்த சேவாசிரம் ட்ரஸ்டில் தங்கியிருக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் 50 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பெரும் சிரத்தை எடுத்து வழங்கிய பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஜூபிட்டர் சங்கத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட டைரக்டரி கமிட்டி சேர்மன் கொங்கு சங்கத்தினுடைய சோமசுந்தரம் அவர்களுக்கும் இந்த உணவு வழங்கிய கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்களுடைய கணவர் குருநாதன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு அவர்கள் குடும்பமும் இந்த ஆர்எஸ்புரம் சேவாசிரம் ட்ரஸ்ட்டும் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறோம். இந்த சேவாசிரம் ட்ரஸ்ட் என்பது மிகச்சிறப்பாக கோவையில் பல வருடங்களாக இந்த சேவையை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேவையிலே எங்கள் முன்னாள் ஆளுநர் அழகு ஜெயபாலன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர் சற்று வெளியூர் சென்றுவிட்ட காரணத்தால் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. எனவே நாங்கள் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறோம்.